நீங்கள் ரொம்ப நாள் கேட்டிருந்த பார்ட் 2 வீடியோ தாங்க இந்த வீடியோ. நம்ம ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி பிளான்ட் எப்படி க்ரோத் ஆகுதுன்றத பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லி 3 வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பார்ட் 1 போட்டிருந்தேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த பிளான்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஹெல்த்தியாக இருக்குது. நர்சரி பேக்லேருந்து கழட்டினதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு. இந்த பிளான்ட் பார்த்தீங்க அப்படின்னா நர்சரி பேக்லேருந்து கழட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் கூட ரூட் சிஸ்டம் தெரியல. ஸோ இந்த செடியை தான் நம்ம ஃபெர்டிலைசர் கொடுத்து ரெடி பண்ண போகிறாங்க. நம்ம ஃபெர்டிலைசர் பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஃபெர்டிலைசர் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் பை பண்ணிக்கோங்க. நம்ம ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு நல்லாவே பாசிட்டிவ் ரிசல்ட் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி இந்த செடியை வளர்த்து காமிக்க போகிறேன். இதுதான் இந்த வீடியோட டாஸ்க்குங்க. இந்த பிளான்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ண சாயில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிங் சாயில் தான். இந்த பாட்டிங் சாயில் ஆல்ரெடி நம்ம ஒரு செடி வச்சுருந்தோம், அதோட பாட்டிங் சாயில் தான். இந்த சாயிலில் எதுவுமே மிக்ஸ் பண்ணலங்க, எந்த உரம் மிக்ஸ் பண்ணாத ஒரு ராவான செம்மண் தான். ஏன் கேட்டிங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நீங்கள் சொல்லிடுவீங்க. ஸோ இது மிக்ஸ் பண்ணாத ஒரு ரா சாயில், இதில் வேறு எந்த உரமும் கிடையாது. ஸோ இந்த செடி தான் நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம். இதை நம்ம தனியாக பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இந்த பிளான்ட் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லாவே க்ரோத் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த பிளான்ட்டோடைய க்ரோத்தை அந்த பிளான்ட் பீட் பண்ண வைக்க போகிறோம். ஸோ அதுதான் நம்ம ஃபெர்டிலைசர் ஒர்க்குங்க. ஸோ நம்ம சாயில் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாட்டரிங் பண்ணுறோம். ஏன் வாட்டரிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கேப்பு கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா தெரியுது, கேப்பு தெரியுது பார்த்தீங்களா? இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு தான் நம்ம வாட்டரிங் பண்ணணும். வாட்டரிங் பண்ணோன்னா அந்த கேப்பெல்லாம் அடைஞ்சிரும். ஸோ இது எப்படி க்ரோத் ஆகுறதுங்கிறத பார்ட் 3 வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலில் யாரும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு செடி வளர்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஃபெர்டிலைசர் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. செடி வளர்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.